வணக்கம். இது ஸ்ரீ ராஜரிஷி ஜோதிடம். நான் உங்கள் அசோக்குமார். எல்லா வல்ல இறைவனை வேண்டி இக்கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பாதம் அணிந்து 2023 ஜனவரி மாத பொது பலன்கள் ஒரு சில நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியும் ஆயிட்டார். டிசம்பர் மாதம் கடைசியில் உங்களுக்கு வக்ர நிவர்த்தியாகி ஜனவரி 1லிருந்து ஒரு நேர்கதியில் மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. மாத கிரகங்களான சூரியனும் செவ்வாய் சுக்கிரன் புதன். இந்த சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசிலேயே தனுசு ராசியிலே இருக்காங்க. அவர் செவ்வாய் மூல நட்சத்திரம், சூரியன் பார்த்தீங்கன்னா பூர்வாட நட்சத்திரம் இதில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்க்குற இந்த மாத கிரகங்களான புதனும் சுக்கிரனும் ராசிக்கு 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 7க்கும் 6க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிரனும் புதனும் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டிலேயே விரயஸ்தானத்தில் இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரய சம்பந்தமான விஷயங்களும் பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானமான குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு மருத்துவம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குனா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ல் குரு பகவான் இருக்காரு. குழந்தை சம்பந்தமான விஷயங்கள், குலதெய்வ வழிபாடுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். அதுவும் பார்த்தீங்கன்னா சூரியன் போராட நட்சத்திரத்திலே இருக்கார். 6ஆம் பாவ அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருக்கார். இந்த அரசாங்கத்துறையில வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னேற்ற தரத்திற்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கும். வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்துறையில் சம்பந்தமான விஷயங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த கஜானா துறை, பேங்க் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குடிநீர் குடிசை மாற்று வாரியம் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்திலிருந்து நடக்கிறதுனால விருப்பப்பட்ட இடத்துக்கு உங்களுக்கு இடம் மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பதவி ப்ரமோஷன், அதாவது காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் பதவி ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த இது நாள் வரை இருந்த தடைகள்லாம் விளைகிறது. இதனால் வரை குரு வக்கரத்தில் இருந்தார். அந்த வக்கரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில், படிக்கிறதுல ஒரு சோம்பலை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து இப்போ மாறி நீங்கள் இனிமேல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாறிடும் உங்களுக்கு. அதுவும் மேற்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் அமையும் தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு. அதுக்கடுத்தது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள் இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள், வெளியூருக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் வெளியூர் பிரயாணங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் இந்த மாதத்தில். ஏன்னா சுக்கிரன் 6ஆம் பாவ அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திரம் 2ஆம் பாவ அதிபதியான சனி பகவானோட நட்சத்திர சாரத்திலே இருக்காரு. 2க்கும் 3க்கும் அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே இருக்காரு. இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களில் முயற்சிகளில் வெற்றி அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ இந்த மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்கள் இதனால் வரை இருந்த தடையெல்லாம் விலகி அவங்களுடைய முயற்சிகள் எல்லாத்திலேயும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாத தொடக்கத்துல இருந்து குரு பகவான் வர வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். அப்போது இதுவரை ஒரு காரியத்தை 2 வாட்டி முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ எடுத்த உடனே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் 2024 அமையும். இந்த 2024 தனுசு ராசிக்காரங்கள்லாம் இது நாள் வரை பட்ட கஷ்டங்கள்லேருந்து விடுதலையாகி அடுத்தடுத்த முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு ஏற்படும். அதில் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை. ஏன்னா வரக்கூடிய கோச்சார பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா குரு ராகு பகவான் உங்களை ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்திலே இருக்காரு. அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவதி நட்சத்திர சாரத்திலே போயிட்டு இருக்காரு. அப்போ 3ஆம் நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நண்பர்கள் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அமைப்புகள். இதனால் வரை நண்பர்கள் கூட்டு தொழில் செய்துக்கிட்டு இருந்தவங்களாம் கூட்டு தொழில் விலகி வேறு தொழில், அதாவது சுய தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? 10ஆம் பாவதி 7க்கும் 10க்கும் உடைய
சாரத்திலேயே போயிட்டு இருக்கிறதுனால இது நாள் வரை கூட்டு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நபர்கள்லாம் சுய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல தனித்த இயங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சிகளையுமே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த 2024 உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த புதனோட நட்சத்திர சாரத்திலேயே போயிட்டு இருக்கிறாரு. 7க்கும் 10க்கும் அதிபதியான சாரத்திலேயே போயிட்டு இருக்கிறதுனால இதனால பதவி ப்ரமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களை இடமாற்றத்துடன் கூடிய ஒரு பதவி ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. அடுத்தடுத்த முயற்சிகளில் உங்களுடைய சுய முயற்சிகள் மூலமாக முன்னுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பகவானும் சனி பகவானும் இந்த மாத கிரகங்களான கோச்சார பலன்களில் வழங்கத்துக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அப்போது நீங்கள் முயற்சிகள் எடுங்க. இந்த முயற்சிகள் எடுத்து நீங்கள் வேறு வேலைக்கு அதிக சம்பளத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் உங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்குது. அதே நேரம் இந்த கேது பகவான் 10ல் இருக்கிறார், ராகு 4ல் இருக்கார். இது ஒரு சின்ன தடைகளை கொடுத்தாலும் தடைக்கு பிறகு அதுதான் நம்ம சனி பகவான் 3ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வலுவோடு நல்ல வலுவோடு இருக்கக்கூடிய அமைப்புகள். அவரு குருவை பார்க்குறாரு. லக்னாதிபதியும் ராசியாதிபதியான குரு பகவான் தனுசு ராசிக்கு அவரையும் பார்க்குறாரு. அப்போ அந்த பார்வை மூலமாக சில விஷயங்கள் முயற்சிகள்லாம் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் 3ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் சிறு தடை கொடுத்தாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் தான் அந்த சனி பகவான் உங்களுக்கு இயங்குவார். அவர் இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய அமைப்புகள், அதாவது இருக்கிற வீட்டிலேயே அதுக்குண்டான காரகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்புகள், அதை பெருசுப்படுத்துறது. 3ஆம் இடங்கிறது முயற்சி சாணம், அது இடமாற்றம். ஸோ அந்த சம்பந்தமான விஷயங்கள்ல இடமாற்றத்தை கண்டிப்பாக இந்த தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்கள் உங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு 6ஆம் பாவத்தின் சம்பந்தமான விஷயங்கள்ல சுக்கிரன் 6ஆம் பாவ அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்தால் அப்போ வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாத தொடக்கத்திலேருந்தே நீங்கள் வெளிநாட்டு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, கமிஷன் சம்மந்தமான விஷயங்கள், அவுட் சோர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், கன்சல்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், இல்லை ஒரு ஆடிட்டர் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கீங்கன்னா அது சம்மந்தமான விஷயங்களில் வெளியூர் சம்மந்தமான இடங்கள்ல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள், ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஒரு பிரகாசமாக அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாத தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அமைப்பு உண்டு. அப்போது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான மாதம் இந்த ஜனவரி மாதம். உங்களுடைய முயற்சிகள் மூலமாக வெற்றியை காணக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம் 2024 தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.